துணைக்காக, திங்கிறதுக்காக, எனக்கு ஒரு துணைக்காக. அவ்வளவுதானா? அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒண்ணு மறந்துட்டேன். சொல்லு. அது சொல்லு சொல்லு, பரவாயில்ல. என்னன்னா சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. எனக்கு வெக்கமே கிடையாது, நீ சொல்லு. அதாவது பவித்திரமான பூ கிடைக்காம என் ஆயுதம் கண்ட பூ கூட பாவம் பண்ணிடும்னு. அப்படி போடு. இப்பதான் என் பசி என்னன்னு உனக்கு புரிஞ்சுது. ஓஹோ, நீ இந்த பசி பத்தியா பேசிட்டு இருக்க? அம்மாடி, இப்பதான் இந்த சிம்முக்கு சிக்னல் போய் சேர்ந்திருக்கு. இதுல உன் பசி பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் ஆயுதம் எவர் கிரீன் பிளேம்லதா. அப்படியா? ஏஜ் ஆனாலும் இப்ப கூட என் ஆயுதம் எவர் கிரீன் பிரேமலதா. அப்பாடி. ஆமா, உன் ஆயுதம் இந்த வயசுல இவ்வளவு ஸ்ட்ராங்னா இந்த வயசுல ஆட்டணும்னு நினைக்கிற. அப்ப ஏன் ஆட்டணும்னு நினைக்கல நீ? என்னன்னா அந்த காலத்துல நான் லவ் ஃபெயிலியர். என் சார்ல தன்னை ஏமாத்திட்டா. அன்னையில இருந்து பொம்பளைங்கனாலே எனக்கு வெறுப்பாயிடுச்சு. அதனாலதான். சரி, இப்ப என்ன ஆச்சு? ஏஜ் ஆவாவ என் கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுச்சு. என் ஆயுதத்துக்கு ஆட்டம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, ஆக மொத்தம் இந்த ஏஜ்ல உன் ஆயுதத்தை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்ட. ஆமா பிரேமலதா, என் ஆயுதத்தோட போருக்கு நான் தயாராயிட்டேன். ஐயோ, உன் ஆவேசத்தை பார்த்தா என் பசிக்கு நல்ல விருந்து கிடைக்கும்னு இந்த தோணுது. நிப்ப அடிக்கு நீ ஆப்பிரிக்கா போய் அடேங்கப்பான்னு சொல்லணும். ஆப்பிரிக்கால அடேங்கப்பாவா? உன் ஆப்பிரிக்கன் டேஸ்டுக்கு என் பசி தின்னு நான் ஆகான்னு சொல்லணும். என் ஆப்பிரிக்கன் ஆயுதத்தை வச்சு உன் குருவி ரெக்கைய கீறி 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 ரத்தம் வர்ற வரை உனக்கு கதற விடுறேன் பாரு. நீ தேய்க்கிற தேயில என் குருவி ரெக்க கிரு கிரு நாய் பறந்துடணும். உன் ரெக்கைய உடைச்சு பறக்க விடுறேன் பாரு பிரேமலதா. என் ரெக்கைய பறக்க விடுறியோ பிச்சு போடுறியோ அது உன் விருப்பம். ஆனா என் குருவி மட்டும் ஆகாயத்துல பறந்து போயிடணும். அப்படியே மேகத்தை போய் தொட்டுறணும். நான் தேய்க்கிற தேயில உன் குருவி கத்தி கத்தி அந்த சொர்க்கத்துக்கே போய் அடேங்கப்பான்னு கத்த போது பிரேமலதா. அப்பா, நீ பண்றதுல என் புத்து சொர்க்கத்துக்கு போய் பரவச நாள் அடைஞ்சிடணும். நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல நான் பண்ற பர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம கட்டில 3 வாக்கு பண்ணோம். கட்டிலே 3 வாக்கு பண்ணா நீ கட்டில போட போற 3 வாக்குக்கு உனக்கு பெருசா பரிசு கொடுக்கணும் போல இருக்கே. ஆஹா, இத்தனை நாள் கழிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. அன்னைக்கு ராத்திரி இந்த ராம்பு பண்ற பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த பிரேமலதாக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நீ பண்ற வேலையில என் குருவி ரெக்க உடைஞ்சு ரேம்ப் வாக் பண்ணிடணும். ஒரு ரெக்கைய உடைச்சு ரேம்ப் வாக் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு எந்து. ஏய் ராமு ராமு, நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. ஆஹா, நீ இருக்கிற ஆர்வத்தை பார்த்து என் பாம்பு சந்தோஷத்துல தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. உன் பாம்பு டான்ஸ் ஆடுதுன்னா என் குருவி தயாராயிருச்சுன்னு அர்த்தம். உன் குருவியை கதற கதற கத்த விட்டு உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன். ஆமா ராஜா, உன் பாம்பு சைஸ் என்ன இருக்கும்? சரியா சொல்லணும்னா 6. அப்போ உன் பாம்பு 6 அடி புல்லட்டா? அதுல நீ சந்தேகமே பட தேவையில்ல. வாங்க ராமு, எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட்டில் மேல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா பிரேமலதா, நம்ம கட்டில்ல கபடி ஆட ஆரம்பிச்சிடலாம்.